ரைட்பா. இந்த பிளட் ரிலேஷனோட ஒரு பேசிக்கான விஷயம், எப்படி இது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், எப்படி இதை வந்து வரையணும். சும்மா ஒரு ஐடியா பார்த்துங்க, உங்களுக்கான ஒரு ஐடியா இருக்கலாம், ஒரு ப்ரொசீஜர் தெரியலாம். பட் நம்ம சொல்லக்கூடியதை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட்டா, உங்களுக்கு ஒரு ஓன் ஐடியா இருக்கலாம். ரைட்டா, ஸோ இந்த கான்செப்ட் ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ரக்சரை எப்படி வரையணும் அப்படின்னு பாருங்கள். ரைட்டா, இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன்னா, ஒரு அட்டவணையில் ரைட்டாப்பா ஒரு டேப்லேஷனில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யாருன்னா கிராண்ட் ஃபாதர் ஒரு ஃபேமிலியில். ரைட்டாப்பா, அப்புறம் கிராண்ட் மதர், அதாவது தாத்தா பாட்டி. ரைட்டா, அடுத்தது அவங்களோட சன்னு. ரைட்டாப்பா, இல்லைன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம், ஃபாதர்னு எடுத்துக்கலாம். அந்த ஃபேமிலியில் இது ஃபாதர், இவங்க மதர். ரைட்டா, இது அவங்களுடைய சன்னு, இது அவங்களுடைய டாட்டர். இது ஓகே பாருங்கப்பா. இது ஆனால் எப்பயுமே இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுமானா இந்த டேப்லேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய கொஷின் கரெக்டாக 6 பேர், தாத்தா பாட்டி, அவங்க பையன், அவங்களோட ஒய்ஃபு, ரைட்டா, அவங்களோட சன் அண்ட் டாட்டர், இப்படி தான் இருக்கலாம் சொல்ல முடியாது. அதுலேயே நிறைய ரிலேஷன்ஷிப் வரலாம். ரைட்டா, அவங்க ஜென்ரலாக ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறாங்க. ஒரு அட்டவணை பிரகாரம் அப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நம்ம யாரை எடுத்துக்கிறோம்னா தாத்தா பாட்டி, இல்லை ரெண்டாவது ஜென்ரேஷன் நம்ம யாரை எடுத்துக்கிறோம், ஃபாதர் மதர், அப்பா அம்மான்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபைனலாக இந்த தேர்ட் ஜென்ரேஷனை சன்னு டாட்டர்னு எடுத்துக்கிறோம். ரைட்டா, இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கண்டிஷன் சொல்கிறேன். இப்போ ஏ என்பவர், ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னா எப்படிப்பா எழுதணும்? ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி, ஏ என்பவர் பியின் தந்தை அப்படின்னு சொல்கிறேன். ரைட்டா, ஏ என்பவர் பியின் தந்தை. ஓகே, இப்போ அதுதான் கரெக்ட். இப்போ ஏ என்பவர் பியின் தந்தைன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த ஐடியா பிரகாரம் ஏ வந்து ஃபாதர், அவர் வந்து மேலே இருக்கணும். பி வந்து யாராக இருக்கணும், அவங்க பையனாக இருக்கணும், பொண்ணாக இருக்கணும். கரெக்டாப்பா? ஓகேவா? அப்போ ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி, ஏ என்பவர் பியின் தந்தைன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இது ஃபாதர், இது பி வந்து அவன் பையனாக இருக்கணும், பொண்ணாக இருக்கணும். ஒருவேளை அடுத்த கண்டிஷன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, பி இஸ் த பிரதர் ஆஃப் சி அப்படின்னா என்ன மீனிங்பா? பி என்பவர் சியின் சகோதரன். நான் உங்களுக்கு என்ன இதில் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லித்தரேன்னா, சதுரம் ஸ்கொயருன்னு போட்டால் ஆண், மேல், சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா, ஃபீமேல் அப்படின்னா ஒரு சர்க்கிள், சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா, ப்ளஸ்னா மேல், மைனஸ் உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் தான். நம்ம பார்த்தோன்னே யார் ஆணா பெண்ணான்றது ஒன்று ஒன்று எழுத வேணும், ஆண் பெண் அப்படின்னு எழுத வேணும், சும்மா ஷேப்பாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ இவங்க 2 பேரும் மேரிட் கப்புள், திருமணமான தம்பதிகள்னால் ஐடென்டிஃபிகேஷன் இதாம்பா. திருமணமான தம்பதிகள்னால் அப்படி எழுதுங்க. ரைட்டா, நான் இப்படி எழுதுகிறேன். இப்போ இது இந்த கண்டிஷன் கூட விடுங்க, நம்ம சொன்னதெல்லாம் கூட விட்டுருங்க. இப்போ நானே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் போடுறேன். இது வந்து ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மேரிட் கப்புள், திருமணமான தம்பதிகள். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. ரைட்டா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு. ரைட்டாப்பா? ஓகே, இப்போ இவர் வந்து ஓகேங்களா, மேரிட் வித் ரைட்டா 1 பர்சன், அவங்களுக்கு வந்து ஒரு சன் இருக்கான்னு வச்சுங்களேன். இப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இது வேணால் சும்மா நேம் வச்சுக்கலாம். ஏ, இது பி, சி, இது டி, இது இ, இது எஃப் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இதுலேருந்து என்ன புரியுது பாருங்கப்பா. இந்த ஃபேமிலியில் நம்ம யார் யார் பற்றிலாம் சொல்லியிருக்கோம்? ஒரு ஃபேமிலியில் ஃபாதர் அண்ட் மதரா, அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த சி வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், ஈயோட திருமணமானவர், அவங்க மேரிட் வித் இ, அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட கொஷின் கேட்குறேன், எஃப் என்பவர் டிக்கு எந்த வகையில் உறவாகிறார் அப்படின்னு கேட்குறேன். அவ்விஸ் எஃப் ரிலேட்டட் டு டி, என்னப்பா சொல்லணும்? எஃப் என்பவர் டிக்கு, நீங்கள் சொல்கிறது என்னப்பா சொன்னீங்க? அழகாக சொன்னீங்க. அதாவது என்னென்னா, ஓகேங்களா, பிரதர்ஸ் சன் சிஸ்டர் சன் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பிரதர்ஸ் சன் ஆர் சிஸ்டர் சன், இங்கிலீஷில் படிங்க நெஃப்யூன்னு ஞாபகம் வச்சு. நெஃப்யூனா என்ன, யாருப்பா? நெஃப்யூனா யார்? பிரதர்ஸ் சன் ஆர் சிஸ்டர் சன், சகோதரனின் மகன், சகோதரியின் மகன். நீங்கள் தமிழில் பார்க்குறவங்க அந்த பிரச்சனைலாம் இல்லை. ரைட்டாப்பா, சகோதரனின் மகன், சகோதரியின் மகன். ரைட்டாப்பா, அப்போ இங்கே யாருன்னா இது சகோதரனின் மகன் ஆவார். இப்படி தான் ஆப்ஷன் இருக்கும். இங்கிலீஷில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எஃப் இஸ் நெஃப்யூ ஆஃப் டி. நான் என்னப்பா கொஷின் கேட்டால் நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு இதுதான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எஃப் என்பவர் டிக்கு எந்த வகையில் உறவாகிறார். இப்போ நீங்கள் என்னப்பா சொன்னீங்க, அத்தைன்னு சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? அது இப்படி கேட்கணும். டி என்பவர் எஃப்க்கு எந்த, அந்த முதல் எழுத்தை பாருங்கள். அவ்விஸ் டி ரிலேட்டட் டு எஃப், அந்த முதல் எழுத்தை பார்த்துங்க. இது ஒருவேளை ஆப்ஷன் 2மே இருக்காது மேக்ஸிமம். அப்படி இருந்தால் போய் தப்பு பண்ணிடாதீங்க. அப்போ என்ன கொஷின்னா, இப்போ ஒருவேளை இப்படி கேட்குறேன்,
How is A related to C? A என்பவர் சிக்கு எந்த வகையில் உறவாகிறார் சொல்லுங்கப்பா. ஃபாதரா சன்னா? அப்பா. அழகாக சொல்லிட்டீங்க, ஃபாதர் தான். அப்போ ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் சி. கேள்வி நல்லா புரிஞ்சு. ஏ என்பவர் சிக்கு எந்த வகையில் உறவாகிறார்? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிளியர். ஹவ் இஸ் ஏ, அந்த முதல்ல எடுத்து வச்சு சொல்லலாம். ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு சி? அப்போ ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் சி. இப்போ நான் இப்படி கேட்குறேன், ஹவ் இஸ் இ ரிலேட்டட் டு பி? இ என்பவர் பிக்கு எந்த வகையில் உறவாகிறார் சொல்லுங்கள். மருமகளா மாமியாரா? மருமகள். அழகாக சொல்லிட்டீங்க. அப்போ இ என்பவர் பிக்கு எந்த வகையில் உறவாகிறார்? இ இஸ் என்னவா சொல்லணும்? டாட்டர் இன் லா ஆஃப் பி. ஓகே, இ என்பவர் பியின் மருமகள் ஆவார். ஒருவேளை பி ரிலேட்டட் டு ஈன்னு கேட்டால் என்னப்பா சொல்லணும்? அப்போ என்ன சொல்லணும்? இதுதான் மாமியார், இதான் நீங்கள் ஓகே என்ன சொல்லுங்க? மதர் இன் லா அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, நான் உங்கள்ட்ட இப்படி கேட்குறேன் கொஸ்டின். ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு எஃப்? ஏ என்பவர் எஃப்க்கு எந்த வகையில் உறவாகிறார்? கிராண்ட் டாட்டரா கிராண்ட் ஃபாதரா? பாரு, நான் என்ன கேட்டேன்? ஏ இஸ் ரிலேட்டட் டு எஃப். அப்போ ஏ வந்து எஃப்இன் தாத்தா. ஏ இஸ் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எஃப். சும்மா ஒரு இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட். ஓரளவுக்கு இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சிடலாம். நிறைய பேருக்கு என்னென்னா ஃபைனலாக எடுத்து ஆன்சர் எழுதும்போது தப்பாக எழுதுறீங்க. விஷயம் இது. அந்த முதல் எடுத்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஏ இஸ், ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு எஃப்? ஏ என்பவர் எஃப்க்கு எந்த வகையில் உறவாகிறார்? அப்போ ஏ வந்து எஃப் உடைய தாத்தா. இதே மாற்றி கேட்டால் ஹவ் இஸ் எஃப் ரிலேட்டட் டு ஏன்னு கேட்டால் பேரன், அவ்வளோதான். அப்போ கிராண்ட் சன். அப்போ எஃப் இஸ் கிராண்ட் சன் ஆஃப் ஏ. ரைட்டாப்பா? சரி, இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்கிறேன். இப்போ ஈயோட பிரதர் ஒருத்தர் இருக்காருப்பா. அந்த பிரதரோட நேம் வந்து ஜி அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன். ஈயோட பிரதர் வந்து ஜி. இப்போ ஜி ரிலேட்டட் டு எஃப் சொல்லுங்கப்பா. ஹவ் இஸ் ஜி ரிலேட்டட் டு எஃப்? ஜி என்பவர் எஃப்க்கு எந்த வகையில் உறவாகிறார்? அழகாக சொன்னீங்க. முக்கியமான வார்த்தை தான், தாய் மாமன். ரைட்டா? மேட்டர்னல் அங்கிள். மேட்டர்னல்னா மதர் சைடு ரிலேஷன். பேட்டர்னல்னா பிஏ. பேட்டர்னல்னா ஃபாதர் சைடு ரிலேஷன். ரைட்டா? மேட்டர்னல் அப்படின்னா தாய் வழி உறவு. மேட்டர்னல்னா தாய் வழி உறவு. ஓகேங்களா? பேட்டர்னல்னா என்னப்பா? அப்பா வழி உறவு, அப்பா வழி சொந்தம். ரைட்டா?